ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கு கேப்சிகம் வச்சு ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதில் எடுத்துட்டு உரிச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது மீடியம் சைஸ் இருந்தனால அப்படியே போட்டு வேக வச்சுட்டேன். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கேப்சிகம் ஆனியன்லாம் கட் பண்ணிக்கலாம். இது நல்லா தோசைக்கு சப்பாத்திக்கு நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லா இருக்கும். கேப்சிகம் வாசனையோட அந்த மசாலா வந்து ஒரு வெறும் உருளைக்கிழங்கு போட்டு செய்யறதுக்கு இந்த கேப்சிகம் மசாலாவோட சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இதோட ஒரு ஆனியன் வந்து தோல் எடுத்துட்டு வச்சிருக்கிறேன். அதை வந்து அதையும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாக அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்குற மாதிரி ஆயிரும். இருக்கட்டும். கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன், கொஞ்சம் கருவேப்பிலை, அது ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரட்டும். ஒரு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, சின்ன தக்காளி தான். அதை போட்டு வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. உப்பு சேர்த்துட்டு கேப்சிகம் அதையும் சேர்த்துடலாம். அதோட லைட்டாக வதங்கினா போதும். கேப்சிகம் ரொம்ப குக் பண்ண வேண்டாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், காரப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காரம் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கோங்க மூடி வச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம். தண்ணி மட்டும் தெளித்து மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் நல்லா குக் ஆயிரும். மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிறதுக்காக நல்லா குக் ஆகட்டும். ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும்.
இட்லி மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் இட்லி மிளகாத்தூள் எடுத்து போட்டுக்கோங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இட்லி மிளகாத்தூள் வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகா பொடி காரமா இருந்ததுன்னா கம்மியா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இட்லி மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப குக் பண்ண வேண்டாம். நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேப்சிகம் மசாலா, பொட்டேட்டோ மசாலா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.